ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒழுக்கமுடைமை அப்புறம் பொறையுடைமை அப்படின்ற 2 அதிகாரத்தையும் அதனுடைய அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் குறள், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இதில் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், அடைக்கும் தாள் அப்படின்னா அடைக்கும் தாழ்பால், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் நீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பிற்கு அடைக்கும் தாழ்பால் இல்லை. ஏனென்றால் அது ஆர்வலர், ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், அன்புடையவரின் துன்பத்தை கண்டாலே அது புன்கண்ணீர் அப்படின்னா கண்ணீராக, பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். அன்புடையவரின் துன்பத்தை கண்டாலே அது நமது கண்களிலிருந்து கண்ணீராக பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். சொற்பொருள் பார்க்கலாம். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். செகண்ட் குறள், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்பு இல்லாதவர் எல்லாமே தமக்கே உரியது என்பர், அன்புடையவர் ஆனால் அன்பு உடையவர் என்பும் அப்படின்னா உடல் பொருள் ஆவி. இந்த இடத்துல என்பு அப்படின்னா எலும்புன்னு நம்ம சொல்லுவோம், இல்லை அப்படின்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறருக்கே உரியது அப்படின்ற மனப்போக்கோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். இந்த இடத்துல என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் குறள், அன்போடு எந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு எந்த தொடர்பு. இங்கே 2 விஷயங்களை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி ஆருயிர் அப்படின்னா உயிர் உடம்போடு இணைந்து இருக்கிறதோ அதுபோல் அன்போடு இணைந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படி உடம்போடு உயிர் பொருந்தி இருக்குதோ அதுபோல் அன்போடு பொருந்தி இருக்கிறது தான் வாழ்க்கை நெறி அப்படின்னு கம்பேர் பண்ணி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ சொற்பொருள் பார்க்கலாம். வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆருயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஃபோர்த்து குறள், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும், அன்பு என்னத்தை தரும் அப்படின்னா ஆர்வம். அன்பு விருப்பம், ஆர்வம்னா விருப்பம் தரும். அது ஈனும், அந்த விருப்பம் என்ன தரும் நமக்கு அப்படின்னா நட்பை உண்டாக்கும். ஸோ அன்பு ஆர்வத்தை தரும், அந்த ஆர்வம் நமக்கு சிறந்த நட்பை தரும் அப்படின்றது தான் இந்த குறளுடைய அர்த்தம். பொருள் பார்க்கலாம். ஈனும் அப்படின்னா தரும், நண்பு அப்படின்னா நட்பு.